நீ எதிர்பாராத மகிழ்ச்சியை தருவதற்கு இப்பொழுது இந்த தருணத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். உனக்கு கெடுதல் நினைத்து விட்டார்களே என்று நீ எண்ணி வருந்தாதே. நீ நேசிக்கும் ஒருவரின் மூலம் உனக்கு வேண்டியதை தருவதற்கு இந்த வாராகி வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய்? போராட்டம் நிறைந்த உன் வாழ்க்கையில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கு வெற்றியை தருவதற்காக இந்த வாராகியை வந்துவிட்ட போது நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? ஏன் இன்னும் தயக்கம் கொண்டே இருக்கின்றாய்? வெற்றிக்கான உன் தேடலில் இறுதியில் நீ வெற்றியை மட்டும்தான் பெறப்போகிறாய். கஷ்டத்தை பார்த்து கொள்ள இயலவில்லை என்று எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் நீ என் மேல் பாரத்தை போட்டுவிடு என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? என்னிடம் வேண்டிக் கொள்ளும் என் பிள்ளையே, உனக்கான வேண்டுதலை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா? என் தங்க பிள்ளையே, உன்னை அங்கு மற்றவர்கள் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உன் வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் எதற்காகவும் வருந்திக் கொண்டே இருக்காதே. இழப்பது எதுவாயினும் சரி, அதை இழந்த பின்பு அதை பற்றி மட்டும் யோசித்து கொண்டே இருக்காதே. அதை பெறுவதற்கான முயற்சியில் இறங்கிக் கொண்டே இரு. நான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது இழந்து விட்டதையும் உன் கையை விட்டு போனதையும் நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் கவலை வந்தாலும் அது நம் வாழ்க்கையை விட்டு போகத்தான் போகிறது. எதுவுமே நிரந்தரம் கிடையாது என்று உண்மையை உணர்ந்து கொள். அப்படி இருக்கும்போது நீ எதற்காக மனமருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? இந்த நிகழ்காலத்தின் சத்தியத்தை உனக்கு நான் நிறைவேற்றி தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பது யாவும் இந்த வாராகி துணையோடு நன்மை தான் நடக்கப் போகிறது என்று நம்பிக்கை கொள். உனக்கான உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. என் தங்கமே, இன்று முதலே உன் சோதனைகளை போக்கி உன் நிம்மதியான வாழ்க்கைக்கு நீ நேசித்தவரின் மூலம் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் அடித்தளமிட்டு கொண்டிருக்கும் போது எல்லாம் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதே. இந்த வாராகி மட்டும்தான் உனக்கான நேர காலத்தை நான் நம்பிக்கொண்டு இருக்கின்றேன் என்று என்னை தீர்க்கமாகவே நம்பிக்கை கொள். உன் வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் எதை நினைத்தும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது என்று அப்படியே முடங்கி விடாதே. கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், கவலைகளும் வரத்தான் செய்யும். எல்லாவற்றையும் ஜெயிப்பதுதானே வாழ்க்கை. அதுவும் எல்லா தடைகளையும் நீ தாண்டி ஜெயிப்பது தானே வாழ்க்கை. இந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை ரசிக்க தொடங்கிவிடு. நிச்சயம் நீ எதிர்கொள்கின்ற பிரச்சனை பாதியளவாக இங்கு குறைந்து நீ நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடப்பதற்கு நான் ஆணையிட்டு கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணரத்தான் போகிறாய். எப்படி உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அதை தாண்டி ஜெயிப்பதற்கான கட்டத்தை நீ எட்டியிருக்கும் போது யாரும் இல்லை என்று கலங்காதே. முன்பெல்லாம் யார் மீதும் நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தாய். ஆனால் எப்பொழுது நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தேனோ அன்று முதலே உன் வாழ்க்கைக்குள் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். இந்த தாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று நம்பிக்கையை என்னிடத்தில் நீ செலுத்தி விட்டாய். ஒரு பொழுதும் உன் நம்பிக்கையை நான் வீணடிக்கப் போவதே கிடையாது. உன்னோடு உனக்கான காரியத்தில் உன் கரத்தை பற்றி இருப்பது இந்த வாராகி என்பதை மட்டும் உணர்ந்து கொள். உன் விடிவு காலத்தை தருவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ உண்மையாக நேசித்த உறவின் மூலம் நீ எதிர்பார்த்த வெற்றியை தருவதற்கு இந்த தாயை வந்திருக்கும் போது நீ நேர்மையாக இருக்கின்ற இந்த பொழுது நிலை உனக்கு நல்லதும் நம்பிக்கையான தருணமும் கிடைக்கத்தான் போகிறது. இன்றோடு உன் அனைத்து கவலைகளுக்கும் நான் முடிவை கட்டத்தான் போகிறேன். நீ மனதளவில் மிகவும் நொறுங்கி போய்கொண்டே இருக்கின்றாய். வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு
உன் பிரச்சனைகள் உள்ளடக்கி வைத்து கொண்டு இருக்கின்றது. இனி எப்படி அதை சரி செய்த போகிறேன் என்றுதானே உன் மனம் குழம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய். குழம்பாதே. திசையறியாமல் கரை சேர்வதற்கு யார் யாரிடமோ நீ அங்கு உதவி கேட்டுக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, இந்த வாராகி உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ இங்கு உன்னருகில் இருக்கும் இந்த தாயை மட்டும் நீ மறந்து விடாதே. நடப்பதையெல்லாம் நான் கண்காணித்து கொண்டும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் எல்லா பிரச்சனைகளும் எப்பொழுது தீரும், எப்பொழுது முடிவுக்கு வரும் அம்மா என்றுதானே காத்து கொண்டு இருக்கின்றாய். இதை கேட்கும் போதே நீ எதிர்பார்த்த சந்தோஷமான செய்தியை உன் செவிகளில் சேர்க்கத்தான் வந்து இருக்கின்றேன். கலங்காதே என் தங்க பிள்ளையே. நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அதை நன்மையாகவே எடுத்துக்கொள். உன் விடிவு காலத்தை தருவதற்கு இந்த தாயை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ இதற்காக யாரும் இல்லை என்று நினைத்து கொண்டே இருக்கின்றாய். எதை தொலைத்து விட்டோம் என்று நீ அழுது கொண்டும் ஏங்கிக் கொண்டும் இருக்கின்றாயோ, தொலைத்ததை விட சிறப்பான ஒன்றை தருவதற்குத்தான் இந்த தாய் நான் உனக்காக தர வந்து இருக்கின்றேன். சிலரின் அன்பை புரிந்து கொள்ள முடியவில்லை, சிலரின் அன்பு நமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என்று தானே நீ வருத்தப்பட்டாய். இதோ உன் அன்பை புரிய வைத்து அவர்களை உன்னிடம் வந்து சேரும் தருணத்தை இந்த தாய் உருவாக்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். உனக்கான வரத்தை தருவதற்கு இந்த தாயை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மனம் அழுது கொண்டு இருக்கின்றாய்? நீ எதிர்பார்த்த பொக்கிஷம் உன் கையில் வந்து சேரப்போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். தோல்விகளை கண்டு நீ துவண்டு கொண்டு இருக்காதே. தோல்விகளை கண்டு நீ முடங்கு கொண்டு இருக்காதே. எதிரிகளை கண்டு அஞ்சி கொண்டு இருக்காதே. உன் எண்ணத்தாலும் செயலாலும் என்னை நெருங்கி வந்து கொண்டே இரு. சதா நேரமும் இந்த தாயை மட்டுமே நினைவில் கொள். நிச்சயம் உனக்கு வேண்டியதை நான் நடத்தி தருவேன். நடப்பது யாவும் இனி உனக்கு நன்மையானதாகத்தான் நடக்கப் போகிறது. வெற்றி உனக்காக காத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. உனக்கு உதவி தேவைப்படும் போது உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் சிந்திக்காதே. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன்னருகில் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ வேண்டிய எல்லா வேண்டுதலையும் நிறைவேற்றுவதற்குத்தானே இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? அது நமக்கு நடக்குமா, இது நமக்கு நடக்குமா என்று. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உன் வாழ்க்கையை எதிர்பார்க்கின்ற தருணம் நடக்கத்தான் போகிறது. சிறகடித்து பறக்கச் செய்வதற்கான என் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுவிட்ட பிறகு உன் மனக்கவலைகளை எல்லாம் விட்டுவிடு என் செல்லமே. உன்னை அறிந்த எனக்கு உன் தேவைகளையும் பூர்த்தி செய்ய நானே இந்த வாராகி வந்து விட்டேன். என் கண்ணின் மணியே, இனி உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. யார் முன்னிலையில் நீ தோற்று போய்விட்டேன் என்று நினைத்தாயோ, இப்பொழுது அவர்களே வந்து உன்னை பாராட்டும் தருணத்தை தான் உருவாக்க இந்த தாய் நான் வந்து இருக்கின்றேன். உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே தருவதற்கு இந்த தாய் நான் வந்து கொண்டு இருக்கும் போது வெற்றிக்கான பொக்கிஷத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்டாய். யாரோ ஒருவர் உனக்காக செய்கின்ற செயலை அங்கு பின்னடைவை நோக்கி செல்ல செய்ய நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்காதே. அவர்கள் உன் வெற்றியை தடுப்பதற்கு என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும். ஆனால் அனுதினமும் என் பிள்ளைகள் என்னை மட்டும் வழிபட்டு கொண்டிருப்பதை நான் அறியாமல் இருப்பேனா? என் செல்ல பிள்ளைகளை பற்றி நான் யோசித்து கொண்டேதான் இருக்கின்றேன். நீ என்னை எப்படி நினைத்தாலும் சரி, இந்த தாயின் கடைக்கண் பார்வை உன் வீட்டிலும் உள்ளத்திலும் சரி, எல்லா பிரச்சனையிலிருந்தும் சரி செய்ய இந்த தாயை முழுமையாக நீ சரணடைந்து விட்ட பிறகு அதை சரி செய்ய இந்த வாராகி வந்து விட்டேன். மனம் கலங்காதே என் தங்கமே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உனக்கு படைத்தவனுக்குத்தானே தெரியும். அப்படித்தான் இந்த தாயை உனக்கு நான் ஒவ்வொரு செயலையும் சொல்லிக் கொண்டும் செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் சிந்திக்காதே. எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன்னதாகவே நீ என்னிடம் ஒரே ஒரு முடிவை மட்டும் சொல்லிவிடு. அம்மா, நான் இதை உன்னை நம்பித்தான் செய்து கொண்டும் சொல்லிக் கொண்டும் இருக்கின்றேன்.
இதன் இறுதியில் எனக்கு வெற்றியை மட்டும்தான் தர வேண்டும் என்று. அதன் பிறகு நீ மனம் தளரும்படியான செயல்கள் நான் உனக்கு தரப்போவதே கிடையாது. என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படும் எல்லா காரியத்திற்கும் நான் வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கை சிறந்ததாக இருப்பதற்கான தருணத்தையும் காலத்தையும் இப்பொழுது நெருங்கிவிட்டாய். வருகின்ற சோதனைகள் எல்லாம் உனக்கானதாக மாறுமோ என்று நினைக்காதே. அதை தாண்டி என் பிள்ளைகள் ஜெயிக்கத்தான் போகிறார்கள். நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போல்.